ஓம் அகத்தீசாய நமோ. ஓம் அகத்தீசாய நம. 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 அன்பர்களே வணக்கம். முன்னெல்லாம் மணிக்கணக்காக பேசியிருக்கிறேன். ஆமாம், பேசிட்டு உண்மைதான். அப்போ சாப்பிட்டேன். இப்போ கடவுள் உணவை நிறுத்தி வச்சுருக்காரு. ஏயா நிறுத்த சொன்னேன். நீ சாப்பிட்டது போதும், உனக்கு ரேஷன் முடிஞ்சு போச்சுனார். ரேஷன் முடிஞ்சு போச்சேன். ஆமாம், ஒரு கஞ்சி ஒரு இதாக ஒரு ஒரு 200 1/4 லிட்டரு சாப்பிட்லாட்டு. ஆக இப்போ நான் விரதம் இருக்கிறேன். பட்டி இல்லை, விரதம் இருக்கிறேன். ஒரு நேரம் சாப்பிட்லாம். அந்த ஒரு நேரம் உணவு தான் எனக்கு உணவு. ஆக ஏன் எனக்கு மட்டும் பட்டினி போட்டார்? இல்லை இல்லை, விரதம் இருக்க சொன்னார்னா உலக நன்மைக்காக. உலக நன்மைக்கு நான் நோக்கமே உலக நன்மைக்கு தான். பல கோடி வந்தது, பணம் வந்தது, அதை நான் தொடலை. எந்த பந்த பாசமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கேன். அது முருகன் பெருமான் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு. பொருளை கண்டு மயங்க மாட்டோம். ஜாதி வெறி இல்லை, மத வெறி இல்லை. நன்றி உள்ளவர் நாங்கள்லாம், நன்றி உள்ளவர்கள். ஒரு சின்ன உதவி செய்தாலும் அதை மனசை வச்சுருப்போம். ஆக இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி காரணம் நன்றி உள்ள சங்கம். இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம். தொண்டர்களை மதிப்போம். உள்நாட்டு அன்பர்கள், வெளிநாட்டு தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர் திருவடியை வணங்குகிறேன், அவரை வாழ்த்துகிறேன். தொண்டர்கள் திருவடியை வணங்குகிறேன், அவரை வாழ்த்துகிறேன். அல்ல அல்ல, அவர் திருவடிக்கு செருப்பாக இருப்பேன். என்னையா பெரிய வார்த்தை! உண்மைதான், சத்திய வாக்குது. தொண்டு செய்தவனுடைய பாதத்தை தாய்மையை சுமந்துக்கிறேன். தொண்டனுக்கு அவ்வளோ? ஆமாம், தொண்டனுடைய திருவடியை என் சிரமே தாங்குவேன். அவனுக்கு நான் செருப்பாக இருப்பேன், இல்லை கொடையாக இருப்பேன், இல்லை நன்கொடையாக இருப்பேன். ஆக தொண்டரை மதிக்கக்கூடிய சங்கம் இதுதான். மன தூய்மையோடு தொண்டு செய்த தொண்டனை மறக்க மாட்டேன். இந்த வர்க்கமே இப்படி தான். ஞானிகள் வர்க்கமே தொண்டனை மதிப்பார்கள். அவர் தகுதிக்கேற்ற மாதிரி அன்பு கொண்டுவார். ஆக இந்த சங்கம், இந்த கட்சி சாசோ கட்சி. சாசோ கட்சினா அது சாசோ கட்சினா சரவண ஜோதி கட்சி இல்லை, சர்வதேச ஜோதி கட்சி. என்ன அது? சர்வதேச ஜோதி கட்சி, அது சரவண ஜோதி கட்சி. யார் யார் சாசோவான்னு சொன்னால் போதும். யார் போகிறது? சாச்சோ. ஓ, சரவண கட்சி போகிறார். என்ன யார் இது? ஓ, சாசோ கட்சி. அப்படி ஒரு சங்கம் இது. இப்போ சகல கட்சி இப்போ ஆரம்பிக்க போகிற கட்சி. அன்பர் சொன்னார்கள் வெளியே வரணும்னு. இப்போ ஒரு வருஷம் விரதம் இருக்கிறேன், நாளைக்கே வரலாம் என்று எந்தை தந்தை முருகப்பெருமான், என தாய், உலகத்தை இறைச்சக்கூடியவன், உருகும் அடியவர் சொன்னார். மிகப்பெரிய வல்லமுள்ளவன். அப்போ ஆற்றல் நிற்க, அவனோட ஆற்றுக்கு ஈடே இல்லை. முருகா, நான் பாவிதான் தாயே, நீயே புண்ணியமா, என் மீது கருணை கொண்டு இருப்பாருப்பானா. நோக்கம் பல பிரச்சனை தாங்க முடியலப்பா. ஒரு பக்கம் வறுமை, நோய், தடுமாறப்பா. அடே, என் ஆசி வேணும் உனக்கு. என் ஆசி இருக்குது, ஆனால் ஒரே ஒரு உயிர்கொலை செய்யாதே, புலால் உண்ணாதே, மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யடா, ஒரு ஆளுக்கு அன்னதானம் செய். என் ஆசி வரல. இவ்வளோ லெகுவாவா? இவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவன், ஆற்றல், மிகப்பெரிய ஆற்றல். ஒரு நொடியில் வருவான்லாம். ஒரு நொடியில் வல்லவன் இவ்வளோ லெகுவா உயிர்கொலை செய்யாத மகனே, புலால் சாப்பிடாதப்பா, முருகான்னு சொல்கிறா. மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யடா, நான் உன்னை காப்பாற்றண்டா. இவ்வளோ கனிவான தாய், கனிவே வடிவானவன், எங்கே வேணாலும் போவான். இப்போ அவர் சொன்னார் வீரா, எப்போ பார்த்தா நியூடு இருக்குன்னா, அவன் நானே முருகன் அங்கே இருக்கிறான். ஆக சாசோ கட்சி சரவண ஜோதி கட்சி. சாசோ கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும், நிச்சயமாக ஆட்சி செய்யும். ஏன்னா என்ன காரணம்னா, இப்போ பருவலை தவறி போச்சு. முருகா, பருவலை பெய்யடா அஞ்சேல் மகனேம்பார். எந்த பகுதி இருக்காப்பார்?
ஐயா ராமநாதபுரத்தை தண்ணி இல்லையா, எவ்வளோ மழை பெய்யணுமா, அங்கே 100 மில்லி பெய்யணும், ஏற்பாடு செய்யறடா. அடே 100 மில்லிக்கு ஏற்பாடு சொல்கிறேன். சரி, கோயம்புத்தூரில் ரொம்ப பண்புள்ள மக்கள் இருக்கிறாங்களே, அங்கே எவ்வளோ பெய்யணா, எவ்வளோ விளையாட்டு செய்யணும், நீ பாட்டு அதிகமாக பெய்ஞ்சிடாது, அளவாக பெய்யணும். பருவமழை அளவாக பெய்யணும், அழகாக பெய்யணும். அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் எவ்வளோ மழை வேண்டும், அப்போதே அருள் செய்வான் முருகன். 5 பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தக்கூடியவன். அவன் நினைத்தால் சூரியன் சந்திரனாகும், சந்திரன் சூரியன், சூரியன் சந்திரனாகும், சந்திரன் சூரியனாகும், ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான். இவ்வளோ வெள்ளம் எப்படி வந்துச்சுன்னா, நான் தயை உள்ளவன், நான் குளித்தாலும் ஒரு மரத்துக்கள் தான் குடிப்பேன், நான் குளித்தாலும் ஒரு மரத்துக்கள் தான் குடிப்பேன். வெளியே வரும்போது ஒரு நாய்க்கு போடுவேன், காக்கைக்கு ஒரு சோறு போடுவேன். எந்தெந்த வகையிலெல்லாம் உயிரினங்களுக்கு நன்மை செய்யணுமோ அந்தந்த வகையில் நன்மை செய்துவான். கருணையே வடிவானவன். நான் உயிர்களுக்கு செய்ய தொண்டே, அந்த உயிர்களுக்கு செஞ்ச நன்மை. எறும்புக்கு அரிசி போடுவேன்டா, எறும்புக்கு அரிசி போடுவேன், நாய்க்கு 2 சோறு போடுவேன். எந்தெந்த வகையில் நன்மை செஞ்சேன். ஆனால் சைவத்துக்கு மேற்கொண்டேன். ஆரம்ப ஒரு பல ஜென்மத்திலே நான் சைவத்தை கடைப்பிடிக்கலை, அந்த அந்த குணக்கெட்டு இருந்தது. ஆக உயிரினங்களுக்கு அன்பு காட்ட உயிரினங்களுக்கு மகிழ்ச்சி அடையவே சைவம்னா, உயிரினங்களுக்கு மகிழ்ச்சி செய்யணும். இனிமை பேசுதல், மலர்ந்த முகம், தூய மனம். தூய மனமே சைவம்டா. பிற உயிர்கள் பசி ஆட்ட வேணும் நினைத்தால் அது சைவம்னா. அந்த சைவமே தயக்குணம், தயக்குணமே அறிவாக மாறியது, தயக்குணமே தவமாக மாறியது, தவக்குணமே தவமாக மாறியது, தவக்குணமே மரணமலை பெருவாள் தந்தது. அடே ரொம்ப லெகுவானது. அது ரொம்ப உலட்டவில்லை, அங்கம் போட வேண்டியில்லை, அளவுக்கு தோடியில் ஒன்றும் தேவையில்லை. சும்மா லெகுவா, முருகா என்ன எவனுக்கு வேணா, ஒன்றும் வேணாப்பா, நீ பெற்ற பேரு மத்தி அடியேன்னு பெறணும். ஏய் அப்பா அவ்வளோ கடினமா, மாயமலம் எங்கேயே மறைந்ததுன்னா, மாயமலம் எங்கேயே மறைந்தது, மாயத்திலில் ஆய ஜகம் எங்கேயோ அழிந்தது, காயபதில் தங்கும் புருடன் எங்கேனா. என்னடா காயபதில் தங்கும் புருடனா, சுக்கிலம் தாடா. டேய் மனிதா, நீ நேசு நினச்சிடாத, வெந்து போய் உன்னை நரகத்தை திருடாது. சுக்கிலம் வெந்து உன்னை நரகத்தை தள்ளும். நான் வென்றேன், வென்று விட்டேன்டா, அது உடம்புல சாதிச்சுனா. மாயை மலம் எங்கே மறைந்ததோ, மாயத்தனில் ஆய ஜகம் எங்கே அழிந்ததோ, காயமதில் தங்கும் குருடன் எங்கோ, சச்சிதானந்த வெல்லம் கூத்துனார். அப்போது இந்த உடம்புல அது சார்ந்துடணும். எந்த சுக்கிரம் உன்னை வஞ்சிக்குதோ, எந்த சுக்கிரம் எந்த விந்து உன்னை வஞ்சிக்குதோ அதுவே உனக்கு சாதகமாக இருக்குடா. இவ்வளோ பெரிய ரகசியமா? ஆமாப்பா, இதுக்கு என்ன ஓன்னு கேட்டா, நான் தெய்வ கடைபிடித்தேன், அன்னதானம் செஞ்சேன், உயிர்கள் பார்க்க கருணை காட்டினேன். அந்த கருணையே எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது. உள்ளங்கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேலே ஒன்றார். ஆக உள்ளம் கரைஞ்சி உடல் கரையா. அப்போ எந்த மனித வர்க்கத்தை ஆணை பெண்ணை ஆட்டி படைப்பது உடம்பு, கவதேகம். அதை என் ஆசான் வென்றான், எனது ஆசான் முருகர் பெருமான் வென்றான். அப்போ இந்த வாய்ப்பு எனக்கு இல்லையா தாயே? கேள்ற மகனே, நான் தரேன்டா. முருகா சர்க்குநாதா, நீ பெற்ற பேருமத்தை அடியன் பெற அருசி தாயே. அந்த வாய்ப்பு அந்த அறிவு கூடப்பா. கேள், என்னை தருகிறேன், உனக்கு பொருள் உதவி செய்கிறேன், அன்னதானம் செய், வைராக்கிய தருகிறேன், பொருள் உதவி செய்கிறேன், அன்னதானம் செய், உனக்கு ஆற்றல் தெரியும். வேறு ஒன்றும் செய்ய வேணாம், வேறு ஒன்றும் வேண்டாம். தினமும் அன்பர்கள் கேட்க, நான் கேட்குறப்போ தினம் கேட்டுக்கிட்டு வரேன்ப்போ. நான் 40 வருஷம் கேட்குறேன், 50 வருஷம் நான் கேட்டது 5 வயசில் ஆரம்பித்தேன் தபம். 5 வயசு தபமா? ஆமாம், 3 ஜென்மத்தில் எனது ஆசான் கரூர் முனிருக்கு தொண்டு செஞ்சவன். நான் ஆசான் கரூர் முனிருக்கு தொண்டு செய்து ஆட்சி பெற்றவன். 5 வயசில் உட்காந்து தவம் செஞ்சுருந்தேன். எங்கள் அப்பா வந்தார், அம்மாட்ட சொன்னார், ஏடா மகன் போய் தவம் செய்கிறான், போய் பாருன்னாரு. அது குளிக்கிற இடத்துல டபிதார் தொலைவிட்டு அபேதார் சந்தில் உட்காந்துருந்தாப்போ, தொலைவில் டபிதார் சந்தில் 5 வயசு இருந்தாப்போ. அப்போ உட்காந்து தவம் செஞ்சேன் 5 வயசில். எங்கள் அப்பா வந்தார், எங்கே தவம் செய்கிற மகனை போய் பாருனார். அம்மா வந்துச்சு, என்ன செய்றேன் எனக்கே தெரியல. 5 வயசுலேயே எனக்கு உணர்த்த முருகன் 5 வயசில் ஆரம்பித்தான். அப்போது ஒரு ஜென்மத்தில் பாட வைத்து வைத்தால்
என்ன செய்கிறான் முருகா? அவன் சொல்கிறான், இப்போ ஒரு மர்மம் சொல்கிறேன் கேட்டுக்க. இந்த உலகத்தில் முருகா நான் ஆசைப்படுறப்பா. என்ன ஆசைப்படுறான்? மரணம் இல்லா பெருவாள் பெற ஆசைப்படுறப்பா. அதுக்கு அருள் இவ தானே. அவன் அது வேணும் இது வேணும்னு கேட்டால் நீ இப்படி சொல்கிற. மரணம் இல்லா பெருவாள் பெறணும், அதுக்கு அறிவு தரணும், அதுக்கு ஒரு ஆற்றல் தரணும். அப்போ மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் ஆட்டி படைப்பது. அது வெல்லணும். அதுக்கு என்ன உபாயம்னா அது ஒன்றே ஒன்று பத்தியம்தான். சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். சத்தியம் என்னான்னு கேட்டான், நான் இன்று முதல் பிற சொத்தை விரும்ப மாட்டேன். நான் இன்று முதல் பொறாமை கொள்ள மாட்டேன். நான் இன்று முதல் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன். தாய்மை கொடுத்துட்டு வாழ்றான். முருகா, சர்க்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, என் தந்தையே, எனது தாயே, தயுடைய தெய்வமே, தயாபரணே, தேவாதி தேவா, இந்த பாவி ஒரு பார்ப்பா தாயே. வந்துட்டாடா. அன்னைக்கு அவன் ஞானிடா. ஏய், அன்னைக்கு அவன் ஞானி. நான் பாவிதான் தாயே, நீயே புண்ணியமா. இந்த பாவின்னு பார் கருணை கொட்டு. ஒரு நாள் நவகோடி சித்தர்கள், எவ்வளோ ஞானிகள், நவகோடி சித்தர் 9 கோடி ஞானிகள். இந்த 9 கோடி ஞானிகளும் முருகா நான் பாவிதான் தாயே அவ்வளோதான். என்ன வேணும்? நீ பெற்ற பேருமத்தை அடியன் பெறணும். நீ பெற்ற பேருமத்தை அடியன் பெறணும். அந்த அதுக்குரிய வரி ஆற்றல். ஆஹா, அவன் நினைத்தால் பந்த பாச தடி தெரிவான். அவன் நினைத்தால் தாய்மை குணம் தருவான். அவன் நினைத்தால் மரணமில்லா பெருவாள் தருவான். இந்த உலகத்தில் முருகா என்று சொல்கின்ற மக்கள் முன்னேறுவார்கள். நோக்கம் என்ன? நோக்கம்னா இனி பிறவாதிருக்க வேண்டும். போதும் 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 நான் பிறந்தது, இனி நான் விரும்பவில்லை சாகிறதுக்கு. நீ விரும்பாமல் இருக்கலாம், உன்னை கொண்டுடுமே உன் தேகம். தேகம் என்ன தெரியுமா? காமதேகண்டா தம்பி. சிலை சிரிச்சிடாதே. உன்னை அணு உணவாக சித்திரவதை செய்யும். அணு உணவாக கொள்ளு உன்னை. இருக்கிற ஒவ்வொரு அணுவிலும் பெண்மை ஆன்மை கலந்துருக்கு. காமதேகண்டா தம்பி மகனே. அப்போ நீ எப்படி பற்ற? அப்போ ஏன் திருவடியை பற்று? என் கொள்கை கடைப்பிடி. உன் கொள்கை என்னன்னா எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வன். என் ஜாதி துவேஷம் இல்லை. தாய்மை கூட உள்ளவன். தாய்மை உள்ளவன் நான். அதே தான். இப்போ அதிகமாக பேசக்கூடாது. ஏன்னா நான் இப்போ நான் வரப்போகிற அநேகமாக ஒரு சொன்னது போல் வெகு விரைவில் வரலான் இருக்கிறேன். வருவேன். ஆக சாசோ கட்சி சரவண ஜோதி கட்சி, சாசோ கட்சி சரவண ஜோதி கட்சி ஆட்சிக்கு வரும். உலக மக்களை காப்பாற்றப் போகிறோம். எமது ஆட்சி வந்தால் லஞ்சத்தை ஒழிப்போம். எமது ஆட்சி வந்தால் கலப்படத்தை ஒழிப்போம். எமது ஆட்சி வந்தால் ஜாதி துவேஷத்தை இப்பூர்வமாக அழித்து விடுவோம். எமது ஆட்சி வந்தால் மதத்தை ஒழிப்போம். மனிதரை காப்பாற்றுவோம். மதத்தை ஒழிப்போம், மனிதரை காப்பாற்றுவோம். எமது ஆட்சி வந்தால் மனிதாயமான உள்ள கல்வியை உருவாக்குவோம். எமது ஆட்சி வந்தால் மனிதாயமுள்ள கல்வி வளர்ப்போம். ஏன்னா வேலை வாய்ப்பு இருக்கணும், மனிதாயமாக இருக்கணும். எல்லாம் கல்வி வேலை வாய்ப்பு இருக்கணும், மனிதாயமான இருக்கணும். அந்த மாதிரி கல்வி வேணும். எல்லாம் வரைச்சி போயிடுச்சு. இப்போ எல்லாம் போயிடுச்சு. என்ன காரணம்? ஆன்மீகவாதி அரசியல் இல்லை. இப்போது கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஆட்சியில் இருக்க வேண்டும். ஜீவத்தை உள்ளவன் ஆட்சியில் இருக்க வேண்டும். நமது சங்கம் இல்லை, நமது கட்சி சாசோ கட்சி சர்வதேச ஜோதி கட்சி ஆட்சி செய்யும் உலகத்தை. வருவேன். நான் தான் முருகப்பெருமான் சொல்லவில்லை, உண்மைதான். எனக்கு ஆசான் வாசி நடத்தி கொடுத்துருக்கிறான். 1979 ஏப்ரல் மாதம் 24 அமாவாசை அன்று வந்தான் என் தாய், என் தந்தை வந்தான். மகனே என்னன்னா உள்ள நுழைறண்ணா. என்னையா இவ்வளோ பெரிய ஆற்றல்? ஆமாண்டா, பயந்துடாதே, நான் தான் வர்றேன்னா. வந்தான்.
இடங்களையும் பெண்களையும் ஏசித்து உள்ளே வந்தான். உள்ளே தங்கியிருக்கான். அப்போது வயசு 80, இன்னும் 100 நாள் தான் இருக்குது. இன்னும் 100 நாள் இருக்குது, 80 வயசு முடியுது. ஆக என்னை அனுப்பியிருக்கிறான் உலக மக்களை காப்பாற்ற வேண்டும். என்னடா தாய்மை குணம் உள்ளப்பா, நான் தாய்மை குணம் உள்ளவன், எங்கே வேணாலும் போவோம். அமெரிக்கா லண்டன் போவோம். லண்டனில் வீரா வீட்டில் அங்கே இருப்பார், அங்கே இருப்போம். நான் இங்கே இருக்கப்போ இப்போ அங்கே இருக்க மார்க்கெட்டுக்கிட்டே இருப்போம். இங்கே இருக்கேன், அங்கே மணிவாசல் ஒருத்தருக்கு விட்டு இருக்கப்போ உலகம் பூராவன் இருப்போம் நாங்கள். என்ன காரணம்? இது ஆசான் முருகப்பெருமா ஆசியால் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆக உங்களுக்கு கிடைக்க அந்த வாய்ப்புன்னு சொல்லி அநேகமாக எந்த நேரம் வேணாலும் வெளியே வரலாம், வர வாய்ப்பு இருக்குது எனக்கு. நாளைக்கே வரலாம், இல்லை ஒரு 3 நாள் கழிச்சு வரலாம், இன்னும் 1 வாரம் கழிச்சு வரலாம். ஆனால் வருவேன் வருவேன் வருவேன். தருவேன் தருவேன் உலக மக்கள் நன்மையான ஆட்சி. வருவேன் 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 உலக மக்கள். ஆக நமது சாசோ கட்சி உலக நன்மைக்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. நம்ம செய்யலை, முருகனே செஞ்சுருக்கான். முருகப்பெருமான் உலக நன்மைக்காக இந்த சங்கத்தை தோற்றுவித்தான். இப்போ அவனே சொல்கிறான், சரவண ஜோதிக்கு சூட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அடிச்சிருக்கோம். ஆகவே உலக மக்களே கவலைப்படாதீர்கள். ஆற்றல் பொருந்திய சங்கம் எதையும் தான் முன்னே சொல்கிறக்குள்ளையா, சூரியனை சந்திரனாக்கவும் சந்திரனை சூரியனாக்கவும். என்னடா சூரியனை சந்திரனாக்கவும் சந்திரனை சூரியனாக்கவும், ஆணை பெண்ணாக்கவும் பெண்ணை ஆணாக்கவும். அவ்வளோ வல்லமை உள்ளவர்களாம் ரொம்ப அடக்கமாக இருக்கிறீங்க. வர்ற வெளியில் வர்ற. ஆக உலக மக்களே எங்கள் சாசோ கட்சி ஆதரிக்க வேண்டும். சர்வதேச ஜோதி கட்சி, இந்த சர்வதேச ஜோதி கட்சி ஆதரிக்க வேண்டும். நான் இப்போ வரேன். இப்போ நான் விரதம் இருக்கிறேன். இது அன்பர் கேட்டார், அவர் முருகன் சொன்னார். அவருக்கு தெரியும், நேற்று சாப்பிடவே இல்லை. அவரே சொன்னார், பேசுகிறாரு. என்னையா இப்போ அநியாயம் பேசுகிறேன். நேற்று காலையில் சாப்பிட்டா தான், மத்தியானம் சொன்னேன் வேணான்ட்டேன். அப்போது நேற்று ஒரு நேரம் போட்டு சாப்பிட்ருக்கேன். ஆக நான் வந்து இப்போ என்ன சிட்டார், அதிகமாக பேசாதுட்டார். ஆகவே அன்பர்களே, உலக மக்கள் எதிர்பார்க்குறான். ஏடா காவல்துறை இப்போ நீதி இல்லை, நீதிமன்றத்தில் நீதி இல்லை சொல்லிக்கிறான், பேசிக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் அதை வெளியில் போகலையே. ஒன்றுமே இல்லையாண்ணா. என்ன இல்லைன்னா ஒன்றுமே இல்லையா? எங்கே போனாலும் உறுப்பு இல்லையா? நாங்கள் பொருளெல்லாம் கலப்படையா? எங்கே போனாலும் கிணம் வைக்கிறேன்னா, எங்கே போனாலும் கிணம் வச்சாதான் போகணும். பணம் இல்லாட்டி இன்னும் வேலை ஆகாது. இப்போ ரோட்டில் போனாக்கா 500 ஆகும். ஒவ்வொரு இடத்துலையும் மறிச்சிக்கிட்டு பணம் கட்டி போடாண்ணா. ஏன்னா வழிப்பறி செய்கிறான்னு கேட்டவனே. இல்லையா, பணம் வழிப்பறி மாதிரி வாங்குறான். ஏன்னா 150 ரூபா கட்டு போடாண்ணா. அப்புறம் அங்கே போனான், அவன் 150 ரூபா கட்டினான். ஏன்னா வழிப்பறி செய்கிறாடாவே. அப்படியா? ஏன்டா வரி ரோட்டு ஏறி கட்டுறான்லாடவே, ரோட்டு ஏறி கட்டுறான். அப்புறம் அங்கே போகும்போது பழகிறான். ஐயோ கொள்ளை அடிக்கிறான், கொள்ளை அடிக்கிறான். வருகிறேன், இந்த அராஜகத்தை அழிக்க விட மாட்டேன். இது சத்தியம். இது இந்த அராஜகத்தை அழிக்க விட மாட்டேன். இந்த அராஜக ஆட்சி ஒழிக்க விட மாட்டேன். சத்தியம். இது வருகிறேன் வெளியே. என்னடா அராஜகம்? ரோட்டை போனால் 150 ரூபா வரி கட்டு போடான். ஒட்டு போயிட்டு வந்து 500 ரூபா போகுது. ஏடா நியாயம்? ஏடா நீதி இருக்குது? நீதி இல்லாத அரசாங்கம், கருணை இல்லாத அரசாங்கம். வருகிறோம் இல்லை. இது சாசோ கட்சியை சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆளும். சரவண வச்சு உலகத்தை ஆளும். ஆகவே நான் வெளியில் வர்றேன். உலக மக்களை காப்பாற்ற வருகிற முருகப்பெருமான் வர்றான். நான் யார் நடிச்சிட்டு என் இது தற்பெருமை பேசலை. தற்பெருமை பேசுகிற அவசியம் இல்லை. நான் காசுக்காக உன் காசு நம்ம இல்லை. பட கூலி வந்து தூக்கிச்சு. ஆக உலக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஐயோ ஒன்றுமே இல்லையே, நிம்மதியை தூங்க முடியலையே, என்ன எங்கே பார்த்தாலும் பிரச்சனையா? ஆகவே இந்த சாசோ கட்சி சரவண ஜோதி கட்சி உலக நன்மைக்கு வந்த கட்சி என்று சொல்லி நானும் என்னையும் உலக நன்மைக்கு தான் முருகன் அனுப்பிச்சிருக்கிறான். உங்களெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறான். நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் எல்லோரும் நீடு வாழ வேண்டும். எல்லா நன்மையும் இந்த சாசோ கட்சிக்கு சரவண ஜோதி கட்சிக்கு வெளிநாட்டு அன்பர்களும் உள்நாட்டு அன்பர்களும் பொருள் செய்யுங்க. எல்லோரும் நீடு வாழவேன்னு சொல்லி உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். வா நான் அப்போ தினம் கேட்குறது, நான் தினம் கேட்போம். விஷ சிந்துக்களாலும் துஷ்ட சிந்துக்களாலும் பேய் பூதங்களாலும் விஷ சிந்துக்களாலும் பேய் பூதகங்களாலும்
கயவர்களாலும் பகைவர்களாலும் வஞ்சகர்களாலும் அரசாங்கத்தாலும் பெண்களாலும் வேறு வகையில் அடியனுக்கு இடையூறுவாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டேன். நீ கேட்கலாம், அல்ல கேட்கலாம். ஆகவே முருகப்பெருமான் கேட்டால் இனி நான் பெறவாதிருக்க வேண்டும், இனி நான் பெறவாதிருக்க வேண்டும், உன் ஆட்சியை நான் பெற வேண்டும், நீ பெற்ற பேரின்பத்தை அடியேன் பெற வேண்டும். நான் சொல்லுவேன், ஒரு உரிமை சொல்வேன், முருகா என்னான்னு கேட்டால், நீ பெற்ற அந்த பேரின்பத்தை அந்த ஆற்றலை நான் கொள்ளடிக்க அருள் செய்யணுடா. அப்படியா? நீ பெற்ற பேரின்பத்தையும் நான் அவனை கொள்ளடிக்கணும். அடே மகனை இப்படி கேடுறா. அப்பப்பப்பா என்னையா கருணை, அப்பப்பப்பா கேட்டான். நீ பெற்ற பேரின்பத்தை அடியேன் கொள்ளடிக்கணும், தயாராக இருக்கடா, வாங்கிக்கடா. இவ்வளவு எந்த பண்பு இந்த உலகத்தை! முருகா எங்கே பார்த்தாலும் முருகன். நாம் இந்த சின்ன குழந்தை மாதிரி இருப்பான், எங்கே பார்த்தாலும் முருகன் இருக்கணும். சென்னையில் பார்த்தா ஒரு 1000 கணக்காக இருக்கணும், நல்ல சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணும், எங்கே பார்த்தாலும் வைக்கணும், அமெரிக்கா பெய்யம்ஜன் எழுதி வைக்கணும். அப்போ உலகம் பூராவும் அவனுடைய படம் இருக்கணும், முருகப்பெரும் படம் இருக்கணும். நான் விரும்புகிறேன், கோயம்புத்தூர், சேலம், எல்லா இடத்துலையும் முருக படம் இருக்கணும். அமெரிக்கா பையம்ஜன், அமெரிக்கா பையன் சொல்லி அந்த இருக்குன்னு நினச்சி ஆசைப்படுறேன். ஆகவே இதை ஒரு வருஷம் பட்டே கிடக்கிறேன். இல்லை விரதம் இருக்கிறேன், ஏதோ நம்ம உடனே இருக்கிறேன்னு நினச்சி அங்கே முன்னாலும் பேசுகிறது தான், இப்போ உடனே இருக்கேன். ஆக நீடு வாழ்ந்து நினைக்கிறேன். முடிக்கு வா வா சொல். ஓ மகத்தி சைல்மோ, ஓ மகத்தி சைல்மோ, ஓ மகத்தி சைல்மோ, ஓ முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓ முருகப்பெருமான் திருவடியில், ஓ முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓ முருகப்பெருமான், ஓ முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓ முருகப்பெருமான், ஓ முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓ முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓ முருகப்பெருமான்.